ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் எண்ணெக்கா பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் எண்ணெக்கா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான டிஷ்ஷு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவரை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சிருக்கேன். 10 பூண்டு புல்ல தோலை உரிச்சு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாதி தக்காளி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து நல்ல திக்கு பாலா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சிருக்கேன். இப்போ அந்த காலிஃப்ளவரை அதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே சிறிதளவு கல்லுப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 4 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, பூண்டு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம், பூண்டு, சோம்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியோ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவர் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கலாம். ஆனா ஏன் நம்ம காரம் அதிகமா சேர்த்திருக்கேன்னாக்கா, நம்ம தேங்காய் பால் இப்போ நம்ம இதுல சேர்க்க போறோம் இல்லையா, தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா காரம் கம்மி ஆயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் காரம் அதிகமா இதுல நான் சேர்த்திருக்கேன். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் பொழுதும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் பால் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வர வரைக்கும் இதை நல்லா வேக விடலாம். பாருங்க, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்ப நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கிறேன்.
வேற நம்ம சூப்பரான எண்ணெய் நம்மளது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.